அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா என்னையா இது? ஊருக்குள்ள வந்து உன் புத்தி போகல பத்தியா? நேரம் கட்ட நேரத்துல பைத்தியக்காரத்தனமா இல்ல? எதுக்கே வர சொன்ன? ஓ சிசிய வந்து தபதபான கதவு தட்டுறான். பக்கத்துல இருக்கிறவங்க காதல விழாது. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம காரியமே நடக்காது. கை கேட்டினது வாய் கேட்டாம போயிட, புரிஞ்சுதா? நீ விடிஞ்சதுக்கு அப்புறமா வேலையை ஆரம்பிக்கிறவன். நான் அர்த்தராத்திரி இன்னும் பார்க்காம வேலை செய்கிறவன். உன்னோடது வைதீக கிரமங்கள், ஆனா என்னோடது சாம வேளையில நடக்கிற பூஜை. உண்மைய சொன்னா எப்படி பார்த்தாலும் உனக்கும் எனக்கும் எப்பவும் ஒத்து போகாது. இருந்தாலும் உனக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இந்த முகூர்த்தத்தை விட்டா நான் உங்க ஊருக்குள்ள வேற எந்த முகூர்த்தமும் கூடி வரல. அதனாலதான் இந்த நேரத்துல வர வேண்டியதாயிடுச்சு. இப்ப வந்துட்டேன். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். இது ஏன் ஊரு. இங்க மகமாய்க்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு மரியாதை இருக்கு. இவ்வளவு நாள் ஓ இஷ்டத்துக்கு நீ பேசுனதெல்லாம் போதும். இனிமேலாவது நீங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் மரியாதையாவது பேச கத்துக்கோ. மரியாதைங்கிற பேர்ல உனக்கு பாத பூஜை பண்ணி சாமிகளே விருப்பாட்ச சாஸ்திரிகளேன்னு சொல்லி உன் பாதங்களை நான் என் தலை மேல வச்சுப்பேன். ஆனா இப்பவும் மரியாதைய ஒரு ஓரமா வச்சுட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. அம்மனுடைய கோயிலை எத்தனை மணிக்கு திறப்பீங்க? அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. 5 மணிக்கு தான் கோவில் கதவை திறப்போம். அதுக்கப்புறம் தான் பூஜை புனஸ்காரம் எல்லாம். அதுக்குள்ள இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வா. என்ன, நீ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? எந்த இடம் அது? நீ கட்டுப்படுத்த வேண்டிய அந்த சுந்தரிங்கிற பொண்ணு இருக்கிற வீடு. கோவில்ல அம்மனை தரிசனம் பண்ணணும்னா நான் எப்ப வேணாலும் அதை செய்ய வைப்பேன். கோவிலோட சாவி எப்பவுமே என் கையில தான் இருக்கும். ஆனா நான் சொன்ன வேலைக்கு நீ இப்பவே ஏற்பாடு பண்ணி ஆகணும். கடைசி நேரத்துல கைவிட்டுறாத. சாஸ்திரி, தேவையில்லாம என்னுடைய பொறுமைய சோதிக்காத. இன்னைக்கு உங்க ஊர் அம்மனை நான் பார்த்து என் கண்ணை நான் குளிர வச்சுக்கணும். கோயில் கதவை திறந்து பூஜை புனஸ்காரம் அலங்காரம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு சொல்லி அனுப்பு. உங்க தாய சர்வ அலங்காரத்தோட நான் என் கண்ணார பார்க்கணும். எல்லாத்தையும் நீயே முன்ன நின்னு நடத்தணும். உன்னோட பக்தியையும் நான் பார்க்கணும். எனக்காக. லலிதா, நான் கிளம்புறேன். இந்தாங்க காஃபி. வேண்டாம், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஏன் இன்னைக்கு இவ்ளோ லேட்டா எழுந்தீங்க? கோயில்ல நிறைய வேலை இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு. ராத்திரி தூக்கத்துல சுந்தரி திடீர்னு அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தா. அப்படியா? அப்ப என்னையே எழுப்பி இருக்கலாம்ல. நீ நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த. திடீர்னு சுந்தரி அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தா. என்னன்னு போய் விசாரிச்சேன். உனக்கு தெரியுமா லலிதா, அந்த அம்மனே அவளோட கனவுல வந்திருக்காங்க. அவளுக்காக ஏதோ ஒரு கடமை காத்திருக்குன்னு சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படியா? அதுக்கு இவ என்ன சொன்னாளா? என்ன சொல்லுவா? எப்பவும் போல அம்மனை குதர்க்கமா பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காளாம். அது இல்லைங்க,
இந்த பொண்ணு புத்தி ஏங்க இப்படி இருக்கு? இப்பதான் திருந்த போறாளோ, அந்த மகமாயி தான் ஒரு வழி காட்டணும். பாரு, அந்த அம்மனே மனசு இறங்கி வந்து சுந்தரி கனவுல அவளோட கடமைகளை பத்தி சொல்லிருக்காங்க. அப்படியே அவளுக்கு புரியல. எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாத்தியா? அவளோட கடமை என்னங்கிறது நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்தோம், அதை நம்மளால அவகிட்ட சொல்ல முடியல. இது ஒரு விதத்துல நமக்கு தண்டனை தான். எல்லாம் அந்த அம்மன் பாத்துக்குவாங்க, விடு. நமக்கு ஏங்க இவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டா அந்த அம்மன்? பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கோ. வருத்தப்படாத லலிதா, அந்த அம்மனே ஒரு வழி காட்டுவாங்க. இப்ப பாரு, அந்த அம்மனே நம்ம சுந்தரி கனவுல வந்து எல்லாத்தையும் சொல்லலையா? என்னமோங்க, இந்த கண்டத்திலிருந்து அவ தப்பிச்சா எனக்கு அதுவே போதும். நமஸ்காரம் சாஸ்திரி ஐயா. ம். உங்களை 2 நாளாக பார்க்கவே முடியலை. பூஜை பிரசாதம் இருக்கட்டும். பூஜை காரியங்கள் எந்த தடையும் வரல இல்ல. தடையெல்லாம் எப்படி வரும்? நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. எப்படியும் காலையில் முதல் பூஜைக்கு வந்துட்டீங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஒரு நிமிஷம். அம்மா மகமாயி, என்னுடைய எண்ணம் நிறைவேறதுக்காக காலருத்திர கடிக்கையை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் உன்னை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறான். என் லட்சியத்துக்கு தடையா இருக்கிற சுந்தரியை அவன் கட்டி போடுறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணும். உன்னுடைய உதவி எனக்கு வேணும். நீதாம்மா எனக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் நானே பண்றேன். என்னாச்சு சாஸ்திரிகளே? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் ஒவ்வொரு நாளும் பயபக்தியோட ஒழுங்காக தானே எல்லா பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மேலே யாராவது தப்பு சொல்லியிருக்காங்களா? சேச்சே, பயப்படாதீங்க. ரொம்ப நாளாச்சு. நான் வெளியூர் போயிருந்தேன். அம்மனுக்கு என் கையால எதுவுமே பண்ணல. மறந்து போயிட்டா கஷ்டம் இல்லையா? உற்சவம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீசக்கர தரிசனத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்ப நான் தானே எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும். மற்றபடி நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை. சரி, தீப்பெட்டியை கொடுங்க.